ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு எட் எக்ஸசைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா பூரி பால் பூரி. அதாவது இதோட பால் பூரி ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதோட ஃபுல் லென்த் வீடியோ தான் இது. பால் பூரி அப்புறம் வந்து பூரி பன்னீர் பட்டர் மசாலா இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஃபுல் லென்த் வீடியோ தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் பூரி செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே வந்து ஒரு 10 பாதாம் பருப்பு வந்து நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு அது கூடவே ஒரு 15 கேஷ்யூ நட் வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தயிரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ தயிரில் வந்து ஒரு 100 ml தயிரில் வந்து 1 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஹோம்மேட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நானே இங்கே வீட்டில் ரெடி பண்ணது தான். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுட்டு 2 டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் விட்டுட்டு ரெண்டுமே நல்லா இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் ப்ளஸ் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 80% வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்படியே கட் பண்ணி வந்து நம்ம போட போகிறதில்ல, பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், முதல்ல வந்து வரமிளகாத்தூள் போட்டோம். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், தக்காளி இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தயிர் கலந்து வச்சோம் இல்லையா மசாலாலாம், அந்த தயிரை இது கூட வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். இந்த தயிரை இது கூட இப்போ ஆட் பண்ணிவிட்டு கழுவி ஊற்றி தேவையான அளவு நமக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர், அதை வந்து அது கூட ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு பால் பூரிக்கு பாதாமையும் கேஷவையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுட்டேன். இப்போது பன்னீரை போட்டு இது கூட போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும், ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம். நான் வந்துட்டு பன்னீரெல்லாம் வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி வைக்கல, அதெல்லாம் பண்ணலை, டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ கேஷவையும் முந்திரியும் அரைச்சி தனியாக பேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பன்னீர் கொதிக்க விட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு தான் மெயினாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இப்போ பால் பூரிக்கு வந்து பால் வந்து கொதிக்க வைப்போம். பால் ஆல்ரெடி நான் வந்து காய்ச்சின பால் தான் காலையிலே காய்ச்சிட்டேன். இருந்தாலும் அது கூட சுகர் ஆட் பண்ணணும் இல்லையா, சுகர் ஆட் பண்ணி வடிகட்டி எடுக்கணும். ஸோ தேவையான அளவு நான் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னா இந்த பாலை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சுகரில் வந்து தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ வந்து எப்போவுமே வந்துட்டு வெல்லம் போட்டாலும் சரி இது போல வடிகட்டி எடுத்துக்குவேன். இது மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதிலே வச்சு அடுப்புலேயே வச்சுட்டு ஸ்டவ்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம கேஷவும் பாதாமல் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிட்டு பாலில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கவே கூடாது. இல்லைனா அடி பிடிச்ச உடனே அது கட்டியாகிடும், அப்படியே கட்டியாக மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி எடுத்து தனியாக பாலை வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 5 பாதம் 5 கேஷோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மிக்ஸி கப் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், இடிக்கல்ல போட்டு நல்லா 1-2 அப்படியே பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். பால் பூரியில் தூவுறதுக்கு பொடிச்சு எடுத்து தனியாக வச்சாச்சு. பாலும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் பூரிக்கு வந்து நான் குட்டி குட்டி பூரியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். பெரிய பெரிய பூரியாக போட்டால் வந்து ஊற வைக்க முடியாது இல்லையா, அதனால் குட்டி குட்டி பூரியாக போட்டு எடுத்து இந்த மாதிரி மேலே நல்லா அந்த பாலை ஊற்றி அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சது மேலே போட்டோம்னா பால் பூரி ரெடி. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்குங்க பாப்பாவுக்கு வந்து டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி இது தான் நான் கொடுத்து விட்டேன். காலையில் பால் பூரி சாப்பிட்டு போனாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் பூரியும் தான் கொடுத்து விட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.